ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் காய்ஸ், ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ ஸ்டோரியோடைய ஒன்லைன் பார்த்துக்கலாம். என்ன ஒன்லைன் அப்படின்னா, ஜேகேவும் ஒயனும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்களுக்கு ஏஜ் கேப்பு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஏஜ் கேப்டா. ஜேகே வந்து ஒய்யனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இதில் லவ் அந்த மாதிரி வருமா அப்படின்னா பின்னாடி போக போக பார்த்துக்கலாம்டா. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஜேகே டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்ப கீழே இறங்கி வந்துட்டுருக்காருடா படியில். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷன்லேயே மேட்ஸ் மட்டுமே ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 மேட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் பாதி பேரை வந்து ஜேகே வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அண்ட் அவங்க செய்ய வேண்டிய வேலை மொத்தத்தையுமே ஒயன் மேலே விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னா ஒயனை அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா போக போக பார்க்கலாம்டா. இப்போது கீழே ஸ்டெப்ஸில் ஒயன் வந்து ஷிவர் ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவள் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock எந்திரிச்சு வீடை மொத்தமும் க்ளீன் பண்ணணும். அண்ட் லாண்ட்ரி, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாமே ஒயன் மட்டும்தான் பண்ணணும். அவளுக்கு யாருமே ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணால் அவங்களையுமே ஜேகே வந்து வேலையை விட்டு தூக்கிடுவார். அந்த மாதிரி அவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவும் கூடாது. அதோட ஒயன் மட்டும்தான் சமைக்கணும் வீட்டில். அது அவளுக்காக சமைக்கக்கூடாது. ஜேகேக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேருக்கு மட்டும்தான் சமைக்கணும். ஜேகேக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா. அவள் பேர் வந்து சனா. இப்போது ஜேகேவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான் நடந்து வர்றாங்க ஸ்டெப்ஸில். அந்த கேர்ள் ஃப்ரெண்டா அந்த சனாக்கு வந்து ஒயனை பார்த்ததுமே ஒரு சின்ன ஸ்மிர்க்கு. ஜேகேவா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்ட்டு கேட்குறாரு. வந்து நீங்களும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. உடனே 3 பேரும் டைனிங் டேபிள் போகிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு பரிமாறிட்டுருக்கீங்க. கை காலெல்லாம் உங்களுக்கு நடுங்குது. ஏன்னா உங்களுக்கு ஜேகேவை பார்த்தா அவ்வளோ பயம். அதோட அந்த நடுக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கீழே ஒரு தட்டு கீழே போட்டுட்டீங்க எடுக்கும் பொழுது. அவ்வளோதான். ஜேகேவும் எழுந்து உங்களுக்கு கன்னத்தில் ஒரு அறை விடுறாரு. அதோட அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சனா, அந்த சனாவும் எழுந்து உங்களை ஒரு அறை விடுறா. நீங்கள் அதில் கீழவே போய் விழுந்துட்டீங்க. உங்கள் வாயில் ரத்தமாக வருது. அப்பவும் அவர் அதை எதுவுமே கண்டுக்கல. அவர் உங்களை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. உன்னால் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய முடியாது. அச்சை உன் மூஞ்சில் முழிச்ச நாள் விளங்குமா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இன்னும் நிறைய திட்டுறாரு. நீங்கள் தரையில் விழுந்தவங்க அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அதனால அவர் எப்போ வெளியே போவார் அப்படின்ட்டு மேட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவர் உங்களை இன்னும் திட்டிட்டு அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சனா நீ பார்த்துக்கோ அவளை அப்படிங்கிறாரு. அவரும் அவரை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ஜேகே டார்லிங், நீங்கள் போங்க அப்படின்ட்டு வலிஞ்சிக்கிட்டே பேசுகிறா. அதோடு அவரும் அவளை கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. இதுவெல்லாம் உங்களுக்கு நார்மல் தான். அவங்க கிஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பழகி போச்சு அதுவெல்லாம் பார்த்து. இப்போது சனாவோ ஜேகே கார் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே ஈவில் ஸ்மிர்க்கோடு உங்களை பார்த்து திரும்புகிறா. உங்களுக்கா அவளை பார்த்ததும் இன்னுமே பயமாகுது. உடனே அவள் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அதுக்குள்ளே அவள் உங்களை பிடிச்சிட்டா. லிட்ரலி உங்கள் தலைமுடியை தான் பிடிச்சிருக்கா. அப்படியே பிடிச்சி தரன்ட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு உங்களை சாட்டையில் அடிக்க ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அடி அவ்வளோ விழுகுது. நீங்கள் அவ்வளோ கத்துறீங்க, அவ்வளோ கெஞ்சுறீங்க, அவள் காலையெல்லாம் விழுறீங்க. ஆனால் அவள் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவ்வளோ அடிக்கிறா. அது ஒரு காட்கிட்ட ஃபோனை கொடுத்து அது வீடியோவும் எடுக்கிறா. ஏன்னா இந்த வீடியோவை அவள்
டெய்லி அவள் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறாளோ அது எல்லாத்தையுமே அவள் வந்து ஜேகேக்கு அனுப்பி விடுவா. ஜேகேவும் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏன்னா ஜேகேவுக்கு உங்களை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்காது. அவர் இந்த உலகத்துலேயே ரொம்ப வெறுக்கிறது யார் அப்படின்னா அது உங்களை மட்டும்தான். உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஜேகேவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. இப்போது அந்த மாதிரி அடிச்சுட்டு வயிற்றுலேயே எட்டி எட்டி உதைக்கிறா. உங்களுக்கு பிளட்டாக வாமிட் வருது. அப்பையும் விடலை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போடுறா. தட்டில் இருந்த சாப்பாடை அந்த கீழே அவ்வளோ டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்லேயே கொட்டுறா. நீங்களா அவளை பார்க்குறீங்க. பார்த்து எதுவுமே சொல்லலை. அவள் என்ன சொல்கிறான்னா, என்ன பார்க்குற, சாப்பிடு அப்படிங்கிறா. இந்த டைம் வந்து ஆக்சுவலி ஆஃப்டர்நூனே ஆயிருக்கும்டா அவள் உங்களை டார்ச்சர் பண்ணது. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் உங்களுக்கு அவள் சாப்பாடே கொடுக்குறா. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த வீட்டில். அதுவும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதான் அந்த சனா தான் கொடுப்பா. என்ன சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ அளவு கொடுக்கணும், அது எல்லாமே அவள் தான் பண்ணணும். ஏன்னா ஜேகே அந்த மாதிரி தான் உங்களுடைய மொத்த பொறுப்பையுமே அவக்கு கொடுத்துருப்பாங்க. அவளும் அந்த சாப்பாடை கீழே கொட்டிட்டு பக்கத்தில் ஒரு மணல் இருக்குடா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சாப்பாட்டில் போடுறா. அங்கேயே சேர் போட்டு உட்காந்துட்டு, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப பசியாக இருந்திருக்கும், ஆல்ரெடி நீங்கள் டயர்டாகவும் இருந்திருப்பீங்க. அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அந்த டைமில் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே யாரோ வர்றாங்க. வர்றதை பார்த்ததும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜேகே தான். அவரா ஒரு பிரைட் ஸ்மைலோடு வராரு. இன்னும் முடியலையா அப்படின்ட்டு வந்ததுமே அந்த சனாவும் எந்திரிச்சு நிற்கிறா. இப்போது அந்த சேரில் அவர் உட்கார்றாரு. அவர் மடியில் அந்த சனா உட்காந்துட்ருக்கா. இன்னும் இல்லை டார்லிங், எனக்கு இன்னும் அது பத்தவே இல்லை, எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டே பேசுகிறா. அவரோ, பார்த்தியா உன்னாலே என் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு கைப்பிடி அவ்வளோ மணல் எடுத்து அந்த சாப்பாட்டில் போடுறாரு. உங்களுக்கு லிட்ரலி முடியல. ஏன்னா டெய்லி இந்த மாதிரி தான் டார்ச்சர் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இருக்கிற பசியில் அதையுமே எடுத்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் உங்களால் சாப்பிடவும் முடியல. சாப்பிட முடியாமல் நீங்கள் அப்படியே துப்புறீங்க. அதை பார்த்துட்டு ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஒரு ராட் எடுக்கிறாருடா, அதை எடுத்து உங்களை இன்னும் ஒரு மர்சியே இல்லாமல் அவ்வளோ அடிக்கிறாரு. நீங்கள் அவர் காலையே விழுறீங்க, என்னை விட்டுருண்ணா அப்படின்ட்டு. அண்ணாவா, யார் உனக்கு அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அண்ணா அண்ணான்னு சொல்ல இன்னமும் உங்களை வந்து அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்றது சுத்தமாகவே பிடிக்காது. அந்தளவுக்கு உங்களை அடிச்சுட்டு அவரும் கிளம்புறாரு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சனாவை கூப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 hours தான், நீங்கள் அப்படியே மயங்கி இருந்திருப்பீங்க அவர் அடித்ததில். ஒரு 2 hours அப்புறம் அந்த சனா வரா. பக்கெட்டில் பின்னாடி ஒரு பாடி கார்டு பக்கெட் ஒரு தூக்கிட்டு வராங்க. அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக ஐஸ் க்யூப் போட்ட மாதிரி ஒரு தண்ணி, அவ்வளோ சில்லுன்றிருக்கு, ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. அவள் என்ன பண்ணுறா, அந்த தண்ணியை வாங்கி அப்படியே மொத்தமும் உங்கள் மேலே ஊற்றுறா. உங்களால் வந்து எரிச்சல் தாங்க முடியல. அடிப்பட்ட இடத்துல எல்லாம் கத்துறீங்க. ஆனால் அவளுக்கு இறக்கமே இல்லை. மறுபடியும் அந்த முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றா. இழுத்துட்டு வந்து உங்களை அந்த கார்டனில் போடுறா. இந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் யார் பார்க்குறது, நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க முன்னாடியே உங்களை அடிக்கிறா. நீங்களும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனிங் ஒர்க்கும் பண்ணி முடிக்கிறீங்க. லிட்ரலி இப்போது நைட் டைமே ஆகிடுச்சு. நைட் டைம் உங்களுக்கு டின்னரெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கேயே ஒரு டேப் இருக்குது அந்த கார்டனிங்லேயே, செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த டேப்லேயே தண்ணியை பிடிச்சி உங்களுக்கு வயிறு ரொம்ப வரையும் நீங்கள் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு வரீங்க. உங்கள் ரூம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம். கிட்டத்தட்ட ஒரு 2 ரூம் பெட்ரூம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும்டா. அதில் வீட்டில் இருக்க நிறைய வேஸ்ட் பொருள் எல்லாமே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரூமாக வந்து ஜேகே கொடுத்துருப்பாரு. அந்த ரூமில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே, உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நீங்கள் அந்த ரூமில் தாண்டா இருக்கீங்க. உங்களுக்கு பெட்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பாய், அதுவும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரே பாயை தான் நீங்கள் இப்போ வரையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கங்கே அது கிழிஞ்சு போயிட்டு அழுக்காக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கும், ஒரு கம்பளி இருக்கும்.
அதுவும் அதே மாதிரி கிழிஞ்சி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தா உங்ககிட்ட அவ்வளோவா ட்ரெஸ்ஸஸும் இருக்காது. ஒரு 3-4 ட்ரெஸ் தான் வச்சுருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஜேகே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்க மாட்டார். நீங்கள் இதுவரையும் புது ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் போட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த ட்ரெஸ்ஸும் அந்த சனா இருக்கா இல்லையா, அந்த சனா கொடுக்கறது தான். அவளுக்கு எது ரொம்ப பிடிக்காமல் ரொம்ப பழைய ட்ரெஸ் எது இருக்கோ அதை தான் கொடுப்பா. அந்த ட்ரெஸ்ஸும் கரெக்டாக ஒழுங்காக கொடுக்க மாட்டா. அதை சிசர் வச்சு அங்கங்கே கட் பண்ணி கிழிச்சி தான் கொடுப்பா. அதையும் நீங்கள் போட்டுப்பீங்க. என்ன போடல அப்படின்னா இன்னமும் பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதில் ஜேகே கிட்ட சொல்லி ஜேகேவையும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வைப்பா. இப்போ நீங்கள் உங்கள் பெட்ரூம்க்கு வரீங்க, வந்து அப்படியே நீங்கள் சாப்பிடலையா, அப்படியே படுக்கிறீங்க. அந்த டைமில் அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேர் வர்றாங்க. யார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஹெட்மெய்டு இருப்பாங்க இல்லையாடா, அவங்களும் அந்த வீட்டில் இருக்க ஒரு ஹெட் பட்லர் இருப்பார், அவரும் தான் வர்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே உங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்போ இருந்து அவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட உங்கள் அம்மா இங்கே கல்யாணம் ஆகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இந்த வீட்டில் வேலை செஞ்சுருந்துருப்பாங்க. அவ்வளோ லாயலான ஒரு பர்சன்ஸ் அவங்க 2 பேருமே. அவங்க அப்படியே கையில் தட்டில் சாப்பாடு, அப்புறம் உங்களுக்கு டேப்லெட்ஸு, ஆயில்மெண்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே நீங்கள் ஓடி போயிட்டு, அந்த பாட்டி மாதிரி தான் இருப்பாங்கடா, பாட்டி தாத்தா அந்த வயசில் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பிறந்ததுலேருந்து நான் எதுவுமே பார்க்கலையே, நான் எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு அழுவுறீங்க. நீங்கள் அழுவுறதை பார்த்ததும் அவங்களும் அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லிட்ரலி அவங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும். ஆனால் அது ஜேகே கிட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். ஏன் அப்படின்னா ஜேகேவுடைய அப்பா அந்த மாதிரி அவரை மேனிப்புலேட் பண்ணியிருப்பார். இப்போது அவங்க 2 பேரும் உங்களை பார்த்துருப்பாங்க இல்லையா, பார்க்க உங்கள் ஃபுட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பசியில் அவ்வளோ ஃபுட்டும் சாப்பிட்றீங்க. ஏன்னா அந்த ஃபுட்டையுமே அவங்க ஜேகேக்கு தெரியாமல் தான் அவங்க சாப்பாட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அது கூட அவர் அலோவ் பண்ண மாட்டார். அவருக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு தினமும் கொடுப்பாங்க. நீங்களும் அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாத்தையுமே ஆயில்மெண்ட் போடுறாங்க, பேண்டேஜ் போடுறாங்க. நீங்கள் அழுவுறீங்க வலிக்கு, அவங்களும் அழுகுறாங்க. ஏன்னா அவங்க உங்களை பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து 2 பேருமே. அந்தளவுக்கு அழுகுறாங்க. நீங்கள் எதனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் அவங்களோ எனக்கு இப்போ சொல்ல டைம் இல்லைம்மா, சொன்னாலும் அதுக்குண்டான ஆதாரம் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தாண்டா தினமும் போகுது. ஜேகேவை விட சனா தான் உங்கள் மேலே ரொம்ப வெறுப்பாக இருப்பா. ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுவா. அது ஜேகேவுக்குமே தெரியும். ஆனாலும் அவர் கண்டுக்க மாட்டார். இதே மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் போகுது. இப்போது ஜேகேக்கு 30 இயர்ஸ் ஆகுதுடா. உங்களுக்கோ இப்போ 21 ஆகுது ஏஜ். இந்த டைமில் சனா என்ன பண்ணிட்டா, உங்களை பயங்கரமாக அடிச்சிருப்பா. அந்த ராடை வச்சுட்டு தான் அடிப்பாங்க ஜேகே. அந்த ராடை வச்சு உங்களுக்கு வயிற்றுலேயே ரொம்ப அடிச்சிருப்பா. நீங்கள் பிளட் வாமிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சிருக்காது, மயங்கி இருந்திருப்பீங்க. அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டா. இப்படியே நாட்களும் போக 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 உங்களால் முடியலை. ரொம்ப உங்களால் ஹெல்த் இஷ்யூஸாக சிக்காக ஆரம்பிச்சிட்டிங்க. நடக்க முடியாமல் ரொம்ப சிக்காயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பட்லர், அந்த ஹெட்மெய்ட் எல்லாருமே சேர்ந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டி போயிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2 டேஸாக அன்கான்ஷியஸில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர், அதோட இன்னொரு கிட்னியும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு. இது தெரிஞ்சதுமே அவங்க 2 பேருக்குமே, அந்த கார்டுக்கும் அந்த மெய்டுக்குமே
அழுக தாங்கலை, எதுக்காக இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அந்த வெளியே அந்த வார்டுக்கு வெளியே நின்றுட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருதுடா. அவங்க அந்த மெய்டுக்கு தான் வருது. அவங்க அட்டன் பண்ணி பேசினதுமே யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே நடந்த மொத்தத்தையுமே சொல்லிட்டாங்க. அவரும் அந்த பக்கம் யார் அப்படின்னா, அந்த பக்கம் இருக்கிறது ஒயன் இருக்கார் இல்லையா, ஒயன் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. அவருக்கு குழந்தைங்க இல்லை. லிட்ரலி ரொம்ப வருஷம் கான்டாக்டே இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி பேசியிருந்திருப்பார். இவங்க இங்கே நடந்த மொத்தத்தையுமே அவர்கிட்ட சொல்ல அவரும் அந்த பக்கம் அழுகுறாரு. அண்ட் உடனே நான் கிளம்பி வர்றேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இதுவரையும் என்னென்ன நடந்தது, ஒயன் லைஃப்லேயும் ஜேகே லைஃப்லேயும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஃபுல் எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கும். அவர் வர்றாரு. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுமே என்ன கண்டிஷன் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரித்ததில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்டா. தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த டைமில் ஜேகே வர்றான். ஏன்னா 2 நாளாக நீங்கள் அன்கான்ஷியஸில் இருந்திருப்பீங்க, வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த சனா சொல்லியிருப்பா, இன்றைக்கி வீட்டு வேலை செய்யக்கூட ஆள் இல்லை பார்த்தியா, நான் இன்றைக்கி குக் பண்ணி என் கையை சுட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு சும்மாவே ஒரு மேக்கப்பை போட்டுட்டு போயிட்டு காட்டியிருப்பா ஜேகே கிட்ட. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவள் நல்லா தான் இருக்கா, அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சனா கூட்டிகிட்டு வந்திருப்பா ஜேகேவை. ஜேகேவும் அந்த சனா பேச்சு நம்பிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாரு. அந்த டைமில் வரும்பொழுது தான் அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லைடா, மிஸ்டர் கிம் தான். கிம் அங்கே இருக்கார். அவரை பார்த்ததுமே ஜேகேவுக்கு தெரியல யார் அப்படின்ட்டு. அப்புறம் ஜேகே கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்ட்டு. ஜேகேவை பார்த்ததுமே கிம்மும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப், அப்புறம் ஒரு பஞ்சு எல்லாம் கொடுக்குறாரு. அவரும் பயங்கரமாக ஜேகேவை அடிக்கிறாங்க. ஜேகேவும் பதிலுக்கு அடிக்கிறாங்க. பட் ஜேகேவால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா ஜேகேவை விட அவர் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போது சனா அவரை அடிக்க போக சனாவுக்கும் அடி விழுகுது. கன்னத்தில் அரைஞ்சதுமே அவள் போய் கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் கிம்முடைய கார்ட்ஸ் ஜேகேவையும் சனாவையும் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் லேப்டாப் வச்சுருப்பாருடா. காரில் எப்போவுமே அவர் லேப்டாப் வச்சுருப்பாரு. அதை கொண்டு வர சொல்கிறாரு அவர் கார்ட்ஸ்கிட்ட. அவங்களும் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஜேகே கிட்ட போட்டு காட்டுறாரு. இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்டா. ஒயன் உடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஒயன் அம்மா இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட். அவர் ஒரு பெரிய மாஃபியா கிங். அவரை அடிச்சிக்க ஆளே கிடையாது. அவரும் மிஸ்டர் கிம்மும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லிட்ரலி சிப்ளிங்ஸ் மாதிரி சின்ன வயசுலேருந்தே பழகியிருப்பாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. சடனாக மிஸ்டர் கிம்மு உடைய ஒய்ஃபுக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அந்த ஃபீல்டில் அவர் ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் மாஃபியாவை விட்டு விலகி இருந்திருப்பார். பட் வேறு ஒரு கண்ட்ரிக்கே போயிருந்துருப்பார் அவர் ஷிஃப்ட் ஆகிட்டு. இந்த டைமில் ஒயனுடைய அப்பாவும் ஒரு மாஃபியா இல்லையா, ஒயனுடைய அப்பாவுடைய பிஏ தான் ஜேகேவுடைய அப்பா. ஜேகேவுடைய அப்பாவுக்கு எப்படியாச்சும் ஒயன் அப்பாவுடைய பிளேஸ், அதாவது மாஃபியா கிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜேகேவுடைய அப்பா ஒரு பார்ட்டி வச்சுருப்பாருடா. ஏன்னா அவர் நிறைய டீலிங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணதால் அது சக்ஸஸ் பார்ட்டியாக வச்சுருப்பாரு. அந்த பார்ட்டியில் ஒயனோட அப்பா நிறைய குடிக்கிறாருடா. இந்த குடிக்கும் பொழுது அந்த நிறைய குடித்தா போதை ஆகிடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆகும்பொழுது ஜேகேவுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பாய்சன் எடுத்து அந்த ட்ரிங்கில் கலந்து கொடுத்துட்றாரு. அது தெரியாமல் அவரும் குடிச்சிடுறாரு. அது சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு அவங்க காட்ஸை. ஆனால் அவங்க காட்ஸை யாருமே கிட்ட நெருங்க விடாமல் ஜேகேவுடைய அப்பா தான் எல்லாருமே தடுத்திருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதோட அவரை கூட்டிகிட்டு போயிட்டு உயிரோடவே எரிச்சும் கொலை பண்ணியிருப்பாருடா. ஆனால் அவர்
ஒயனுடைய அம்மா கிட்ட என்ன வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அவரை கொலை பண்ணி எரிச்சிட்டாங்க அப்படின்னு மாற்றி சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ஜேகேவுடைய அப்பா ஒயனோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே லாயலாக நடந்திருப்பார். பட் அவருடைய இன்னர் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே அவரை வந்து முழுசாக நம்பியிருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி ஒயனோட அம்மா அவர் பேச்சை நம்புகிறாங்க. இதே மாதிரி டேஸ் போகுதுடா. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகிடுச்சு ஒயனுடைய அப்பா இறந்து. அந்த டைமில் வந்து நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலி அவங்க அம்மா அந்த டைமில் கன்சீவாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ், இந்த 3 இயர்ஸுமே அந்த பொசிஷனில் அவருக்கு பதிலாக என்னுடைய அப்பாவுக்கு பதிலாக ஜேகேவுடைய அப்பா தான் இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங்காக இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய தாட்ஸ் எதுவுமே ஒயன் அம்மாவுக்கும் தெரியாமல் ரொம்பவே அவரை நம்பியிருப்பாங்க. அப்படி நம்பி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொசிஷன் அவரே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் உங்களுக்கு ஆக்சுவலி என்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லிட்ரலி அந்த சிட்டியிலுடைய பாதி சொத்தே உங்களோடது தான். அந்த பாதி சொத்தே உங்கள் அம்மா பேரில் தான் இருக்கும். இப்போது உங்கள் அப்பாவை கொண்டுட்டார் இல்லையா, இப்போ அந்த சொத்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஜேகேவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க ஒய்ஃப், தன்னோட ஒய்ஃபே அவர் கொலை பண்ணிட்டாரு. அதோட ஒயனுடைய அப்பாவை எப்போ கொலை பண்ணாரோ அதே டைமில் தான் அவங்களுடைய ஒய்ஃபையுமே அவர் கொலை பண்ணியிருந்திருப்பார். அதோட இப்போது நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னுட்டும் ஒயனுடைய அம்மாவை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் ஓகே நம்ம சிங்கிளாக இருக்கோமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தையும் இருக்கு இல்லையா அவருக்கு அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. லிட்ரலி கல்யாணம் ஆகும்பொழுது ஜேகேக்கு 3 இயர்ஸு. அவர் சின்ன குழந்தை அப்படிங்கிறதால அவருக்கு எந்த தாட்ஸுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்பாவுடைய கேரக்டர் எதுவுமே வளர்றாரு. அப்படியே வளர வளர கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 12 ஏஜ் ஆகுது. அந்த டைமில் என்னுடைய அம்மா கன்சீவும் ஆகிறாங்க. கன்சீவ் ஆனதுமே ஏன்னா அவங்க என்ன சொல்லி அந்த எழுதுவாங்க இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி, அது எல்லாமே அவருடைய குழந்தைக்கு போகிற மாதிரி ஜேகேவுடைய அம்மா எழுதியிருப்பாங்க. அது வந்து இப்போ ஒயனோட அம்மா எழுதியிருப்பாங்க. இப்போ அது ஜேகேவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சதுமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போது அதே டைமில் டெலிவரி பெயினும் உங்கள் அம்மாவுக்கு வருதுடா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு, குழந்தையும் பிறக்குது. அது நீங்கள் தான். அவர் என்ன பண்ணிட்டார், ஒயனுடைய அம்மா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்புறம் ஒயனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்கள் பேரில் எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து அவருக்கு தெரிஞ்சதுமே அவரும் உங்களுடைய அம்மாவை பெட்லேயே அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஜேகேக்கு ஒயனுடைய அம்மானாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் வந்து அங்கே வளர்ந்ததால் அவங்கள பெத்த அம்மா அப்படின்னு தான் இன்னை வரையுமே நினச்சிட்ருக்காரு. ஜேகேவுடைய அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒயன் பிறந்ததால தான் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் அப்படி சொல்லவே ஜேகேவுக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்காமல் போயிடுச்சு. உங்களை ரொம்பவே வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை பழிவாங்க தான் இத்தனை வருஷமாக உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஜேகேக்கு ஒரு 16 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு வந்து அந்த சனா கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பா. அந்த சனாவும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாதுடா. ப்ராப்பர்ட்டிஸ் ஜேகேவுடைய சொத்துக்காக தான், காசு பணத்துக்காக தான் அவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பா. ஆக்சுவலி அவள் வந்து லவ் பண்ணுறதே ஜேகேவுடைய பிஏவை தான். அந்த பிஏவும் அந்த சனாவும் சேர்ந்து தான் இது எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. உங்களை லவ் பண்ணுறது, உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் கொலை பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஜேகேவை லவ் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடையிறது தான் அவரை கொலை பண்ணிவிட்டு அவங்களுடைய மொத்த பிளானுமே.
இது எல்லாத்தையுமே மிஸ்டர் கிம் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாரு. அதோட அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சனா அவங்களுடைய பிஏ எல்லாம், அது எல்லாமே வீடியோவாக காட்டுறாரு. அதோட உங்கள் அம்மாவை கொலை பண்ணது, உங்கள் அப்பாவை, அதோட ஜேகேவுடைய அம்மாவை கொலை பண்ணது எல்லாத்தையுமே அவங்க ப்ரூஃப் எவிடன்ஸை காட்டுறாங்க அந்த வீடியோவாக. ஜேகேக்கு அதை பார்த்ததுமே லிட்ரலி மனசு ரொம்பவே உடஞ்சிட்டாரு. இத்தனை வருஷம் நான் அவளை தெரியாமல் பழி வாங்கிட்டேனா அப்படின்ட்டு அங்கேயே நீல் டவுன் பண்ணிவிட்டு ரொம்பவே அழுகுறாருடா. அவரால் முடியல, நான் தெரியாமல் இவ்வளோ வருஷம் பழி வாங்கிட்டேனா, நான் தான் தப்பா, என் மேலே தான் தப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த சனாவை பார்க்குறாரு. அவ்வளோதான், அவருக்கு இன்னும் வெறி ஆகுது. அதனாலேயே அவ்வளோ அடிக்கிறாரு அந்த சனாவை, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம. அந்த டைமில் வெளியே டாக்டர்ஸும் வந்து பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த சனாவை பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அந்த சனாவையுமே அந்த பிஏ அவங்க 2 பேரையுமே பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டார். இப்போது மிஸ்டர் கிம்மும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக ஜேகே வந்து வாழ்ந்துட்டு இருந்தது, அவர் ரூல் பண்ணது எல்லாமே ஒயனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒயனுக்கு சொந்தமானது, எதுவுமே ஜேகேக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா ஒயனுடைய அம்மா அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனாலும் அது எல்லாமே என் பொண்ணுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஜேகேவுடைய அப்பாவோட அவங்க பண்ண அந்த லீகல் விஷயம், அவர் கொலை பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு தான் டெலிவரிக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே உங்கள் பேரில் வர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுக்காக தான் ஒயனுடைய ஜேகேவுடைய அப்பாவோ உங்களை கொலை பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 18 வயசு ஆகணும் இல்லையா அவங்களுக்கு, அப்போ தானே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எழுதி வாங்க முடியும். அதனால் இப்போது ஜேகே உங்கள் மேலே பாசம் காட்டினாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி என் தங்கச்சிக்கே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவார். அதுக்காகவே அவர் உங்களை வெறுக்க வச்சுருப்பாங்க ஜேகேவுடைய அப்பா. இது எல்லாமே தெரிஞ்சதும் ஜேகே அவ்வளோ அழுகுறாரு. இப்போது மிஸ்டர் கிம்முடைய லாயர்ஸும் வராங்க. வந்து அதுக்குண்டான ப்ரூஃபு எல்லாமே காட்டுறாங்க. ஜேகேவுடைய அம்மா எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்ததுமே ஜேகேவுக்கும் புரியுது இது எல்லாமே ஒயனுடையது அப்படின்ட்டு. அவரும் சொல்கிறாரு, சரி ஓகே, ஒயன் சரியானதுமே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் கிம்மும் ஒத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த டைமில் நீங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களையும் பார்க்கணும், அங்கே பிஸ்னஸையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அவரால் மேனேஜ் பண்ண முடியாது, நீங்கள் வர்ற வரையும் ஜேகே வந்து ரூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த டைமில் ஜேகேவோ ரொம்பவே மனசு உடைஞ்சி போயிட்டு வீட்டில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. உங்கள் ரூமில் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த ஸ்டோர் ரூமில் தானே தங்கியிருப்பீங்க, அந்த ஸ்டோர் ரூம் மொத்தத்தையுமே சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ அழுகையாக வருது. ஆக்சுவலி அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு நினச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் பேசியிருப்பார் இல்லையா மிஸ்டர் கிம் கூட, அந்த டைமில் இன்னொரு பர்சன் என்டர் ஆகுறாங்க. அவங்களும் வந்து, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல ஜேகே, ஆனால் நீ தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பனிஷ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி விட மாட்டேன், ஏன்னா அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. அது யார் அப்படின்னா, நம்ம ஜின் தாண்டா. ஜின் வந்து ஜேகேவுடைய கிளாஸ்மேட், கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட. ஜின் அப்போவே சொல்லியிருப்பார், இல்லை உங்கள் அப்பா மேலே ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, நீ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் ஜேகேவோ அவங்க அப்பா மேலே இருக்க பாசத்தில், இல்லை ஒயன் மேலே தான் தப்பு, ஒயனால் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இப்போ வரையுமே அவருக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஒயனுடைய அம்மா வந்து ஜேகேவுடைய அம்மா வந்து வேறு அப்படின்ட்டு இப்போ வரையும் நினச்சிருக்காங்க ஒயனுடைய அம்மா தான் அவங்கள ஜேகேவை பெற்றவங்க அப்படின்ட்டு. ஜின்னுமே அவ்வளோ சொல்லியிருப்பார் உங்கள் அப்பா மேலே தான் தப்பு இருக்குன்னுட்டு. ஆனால் ஜேகே அதெல்லாம் நம்பி இருந்திருக்க மாட்டார். அண்ட் சர்டன் ஸ்டேஜில் 2 பேருக்குமே ரொம்பவே சண்டை வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஜின் வந்து விட்டு கொடுக்காம இல்லை அப்படின்ட்டு ஒயனுக்கு தான் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். அது எதுவுமே ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் அவர் ஜேகேவுடைய அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் மொத்த கண்ட்ரோலுமே ஜேகே கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான்
ஜேகேக்கு சனா வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பா. ஆக்சுவலி அந்த சனா மீட் பண்ணது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸாக ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது எதுவுமே கோயின்சிடென்ஸ் கிடையாதுடா. இந்த சனாவும் அந்த பிஏ அப்போவே அவங்க வந்து 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில். அது எதுவுமே ஜேகேக்கு தெரியாது. இப்போது அப்போ இருந்தே அவங்க பிளான் பண்ணி அந்த சொத்தை தான் அவங்க மெயின் டார்கெட்டாக பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சனா வந்து ரொம்பவே நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பா. ஜேகே வீட்டில் இல்லாத போது எல்லாம் அந்த மாதிரி பண்ணதில் மொத்த ப்ராப்பர்ட்டியுமே ஒயன் பேரில் இருக்குது அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்திருக்கும். இது ஜேகேக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் சைன் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பா. இது எல்லாத்தையுமே ஜின் வந்து சொல்கிறாரு ஜேகே கிட்ட. அது கேட்டதுமே இன்னமும் ஜேகே உடையிறாரு. இது தாண்டா அவரை நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்றும் நினச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, டாக்டர் வந்து அவங்களுக்கு கிட்னி ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு அண்ட் இன்னொன்றும் அஃபெக்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஜேகேவோ அந்த டைமில் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். அவர் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கில் இருந்ததால் இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறாரு. கிட்னி கிடச்சிதா அப்படின்ட்டு. அவங்களும் இன்னும் டோனர் யாருமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே இவரோ வாலண்டியராக நானே கிட்னி டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சரி வாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போகிறாரு. போனதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. கிட்னியும் நல்லாவே மேட்ச் ஆகுதுடா. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அதே மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் இப்போது ஆப்ரேஷன் முடித்து கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆகிடுச்சுடா. உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் கண் விழிக்கலை. ஏன்னா நீங்கள் இப்போ கோமாவில் இருக்கீங்க. ஜேகே உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. முன்ன பார்த்துக்கிட்டதை விட இப்போ முன்ன எவ்வளோ பழி வாங்கினாரோ, எவ்வளோ உங்கள் மேலே வெறுப்பு காட்டினாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் இப்போது. ஆனால் இது எதுவுமே மிஸ்டர் கிம்முக்கும் நம்மளுடைய ஜின்னுக்கும் இது பிடிக்கலை. அவங்க 2 பேருமே ஜேகேவை உங்கள் பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாங்க. ஜின்னுக்கு உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஜேகே மேலே தான் அவ்வளோ கோபம் வருது. நான் சொன்ன எதுவுமே நம்பாமல் என் ஒயனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறது ஜின்னுக்குமே தெரியாது. அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார். அடிக்கிறது நார்மலாக 1 அடி 2 அடி அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அந்த சனா எப்போ வந்தாலோ அப்போவே ஜேகேவையும் சின்னையுமே பிரிச்சிருப்பா. அதனால் 2 பேருக்குமே காண்டாக்ட் இல்லாமல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கிம் வந்து சின்ன காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பார். காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜின்னும் நம்ம இங்கே ஒயனை பார்க்க வந்திருப்பாங்க. இது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. ஜின் வந்து ஜேகேவை பிடிச்சி அடிக்கிறாரு. உன்னால தான் என் ஒயின் இந்த நிலமையில் இருக்கா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஜின்னுக்கு உங்களை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தாரோ சின்ன வயசில் ரொம்ப நாள் வந்து ஒயனை காட்டாமல் தான் இருந்திருப்பார் ஜேகே. ஏன்னா ஜின்னு வந்து வீட்டுக்கெல்லாம் அவ்வளோவா கூப்பிட்டு வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு வந்திருப்பார். ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ஜின்னுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ இருந்தே சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டு நீங்கள் ஜின்னுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இத்தனை வருஷமாகவே கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு 30 years ஆகுது. இத்தனை வருஷமாகவே உங்களை மட்டும்தான் அவர் லவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நீங்களும் இன்னொரு 1 month ஆகுதுட்டா. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு 1.5 month ஆகிடுச்சு. ஜேகேவும் இப்போ அப்போவே க்யூர் ஆகிட்டாரு கொஞ்ச நாளில். இப்போது நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. முழித்ததுமே உங்கள் அந்த ஹெட்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த ஹெட் பட்லர் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேருமே உங்களை பார்க்க ஓடி வர்றாங்க. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க கோச்சில். இப்போது நீங்கள் கண்ணு விழிச்சது தெரிஞ்சதுமே அந்த பட்லரோ டாக்டரை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. மிஸ்டர் கிம்மும் ஜின்னுமே வெளியே கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த மெய்ட் கால் பண்ணி சொல்கிறாங்க ஒயன் கண்ணு முழிச்சிட்டா அப்படின்ட்டு. அவங்களும் அந்த வேலை எல்லாமே அப்படியே விட்டுட்டு உங்களை தான் பார்க்க ஓடி வர்றாங்க. இப்போது டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. பட் நீங்கள்
கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாச்சு மாதிரி ஒரே பிளேஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சிடா. ஏன்னா அந்த சனை அடித்ததுனால 2 நாள் நீங்கள் அன்கான்ஷியஸில் இருந்திருப்பீங்க இல்லையா. அவள் வந்து உங்களை தலையில் நிறைய அடிச்சிருப்பா. அதனுடைய ரிசல்ட்டாக உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷனும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மெமரி லாஸும் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்ன நாள் வரையும் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. டாக்டரும் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டில் உங்களுக்கு மெமரி லாஸ் அப்படின்ட்டு ரிசல்ட் வருதுடா. அவருக்கும் டாக்டரும் வந்து மிஸ்டர் கிம்முக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க. அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அண்ட் அந்த மெய்ட், அந்த கார்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. இப்போது மிஸ்டர் கிம்மும் ஜின்னுமே வந்திருப்பாங்க. இப்போது அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனது தெரியுது. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பழைய ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நினச்சி மிஸ்டர் கிம்மும் ஜின்னுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜின்னுக்கு இப்போ தான் ஒரு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் பழசை மறந்ததால் அது அவருக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். மிஸ்டர் கிம்முக்கும் தெரியும் ஜின் வந்து உங்களை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இப்போது ரொம்ப கிட்டத்தட்ட 3 மந்த் ஆகிடுச்சிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. நீங்களும் கண்ணை முழிச்சிட்டிங்க. கண்ணை முழிச்சதுமே உங்களுக்கு யார் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. நீங்களாம் கேட்குறீங்க நீங்கள் எல்லாம் யார் அப்படின்ட்டு. மிஸ்டர் கிம்மும் உன்னோட அங்கிள்மா, இவங்க வந்து உங்கள் வீட்டு மெய்டு, அவர் பட்லர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஜின்னையும் இன்ட்ரோ பண்ணுறாரு. இவர் தான் உன்னோட ஃபியான்சி அப்படின்ட்டு. ஜேகேவை அவங்க வந்து உள்ளரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. ஜேகேவும் அவங்க 2 பேர் காலையுமே விழுந்திருப்பாங்க. நான் ஒரு தடவை அவகிட்ட பார்த்து பேசிக்கிறேன், அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு. பட் அவங்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மெய்ட்கிட்டையும் கேட்டிருப்பாரு, ரொம்பவே கெஞ்சிருப்பார். அந்த பட்லர்கிட்டையுமே கெஞ்சிருப்பார். பட் அவங்களுமே அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துருந்துருப்பாங்க. அதனாலவே அவங்களுக்குமே ஜேகேவே மன்னிக்கவே மனசு இல்லை. இப்படியே தான் போகுது. லிட்ரலி ஜேகேவும் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டார். வெளியே கிளம்பி ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காரு. எதுவுமே இல்லை அவர்கிட்ட, எதுவுமே இல்லை, காசு பணம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் மேலே இப்போது முன்ன எவ்வளோ வெறுப்பு இருந்ததோ அதை விட அதிகமாக பாசம் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் உங்கள் சொத்தில் தான் அவர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் ஆண்டு அனுபவித்தது எல்லாமே லிட்ரலி உங்களோடது. இப்போ தான் அவருக்கு எல்லாமே தெரியுது. காரணமே இல்லாமல் அவங்க அம்மாவை நம்ம வீட்டில் நம்ம அப்பா கொன்னுட்டு பழிய தூக்கி எல்லாமே அவங்க அம்மா மேலே போட்டிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போது உங்களையும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் இல்லையா. அது எல்லாத்தையுமே நினச்சி தினம் அப்பார்ட்மெண்ட்டில் டே அண்ட் நைட் குடிச்சிட்டு அழுதுட்டுருக்காரு. இந்த விஷயம் ஜின்னுக்குமே தெரியும், மிஸ்டர் கிம்முக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க இத்தனை வருஷம் நீங்கள் அனுபவிச்சது எல்லாம் பார்த்து மனசே இல்லை அவங்களுக்கு மன்னிக்க. இதே மாதிரி தான்டா நீங்கள் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர்றாங்க. லிட்ரலி ஜின் வந்து உங்களை விட்டு பக்கம் நவர்றதே இல்லை. அவரே குக் பண்ணி அவரே உங்களுக்கு ஃபீட் பண்ணி அவ்வளோ உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே லிட்ரலி எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்களும் உங்களுக்கு அது எதுவுமே ஞாபகப்படுத்தலை. அதுக்கப்புறம் நீங்கள் பழச மறந்ததால் இப்போ ஜின்னுக்கும் அது வசதியாக போயிடுச்சு. மிஸ்டர் கிம்மும் வந்து ஒரு பெஸ்ட்டு டியூட்டர் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதனாலவே நீங்கள் வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறீங்க. லிட்ரலி ரொம்பவே நல்லா படிக்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 மந்த் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நம்ம ஜின் தான் பார்க்குறாரு. இப்போது உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே மிஸ்டர் கிம்மும் ஜின்னும் தான் பார்த்துக்கிறாங்க ஒரு கார்டியனாக இருந்து. இதில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கும். அதுக்கும் ஜேகே வந்திருப்பார்.
பட் உங்களுக்கு ஜேகே யாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு இன்கேஸ் அவரை பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவர் உள்ளவே வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்களும் அவரை பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இப்போது ஜின் தான் ஆஃபீஸ் போகிறாரு, நீங்கள் வீட்டில் இருக்க முடியாமல் ஜின்னுக்கு லஞ்சு கொண்டு போகிறீங்க. அந்த டைமில் ஜேகே ஆஃபீஸ் வந்திருப்பார் ஜின்னை மீட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா ஜின்கிட்ட பேசியாச்சும் உங்களை மீட் பண்ணிடலாம் ஒரு தடவை அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஜின் வந்து அலோவ் பண்ணலை லிட்ரலி. அந்த டைமில் நீங்களும் உள்ளே போக உங்களை பார்த்ததுமே ஜேகே வந்து உங்கள் காலிலே விழுந்துட்டார். உங்களுக்கு ஜேகே யாருன்னே தெரியலடா, இருந்தாலும் நீங்கள் யார், எதுக்காக என் காலில் விழுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை தூக்கி விட்டுறீங்க. ஜேகே உங்களை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுகுறாரு, என்னை மன்னிச்சிடுவேன், நான் தெரியாமல் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு அவர் அழுகுறதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. யார் நீங்கள், எதுக்காக நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜின்னுமா வேகமாக ஓடி வந்து உங்கள் 2 பேரையுமே பிரித்து விட்டுட்டு, அது ஒன்றும் இல்லை ஒயன், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவனால், அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்ன இது எல்லாமே உன்னுடைய ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு. நீங்களும் அது உண்மைன்னு நம்பிட்டு ஜின்னுக்கு லஞ்சு எடுத்துகிட்டு வந்த லஞ்சை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. ஆனாலும் ஜேகே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜின்னுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அவர் அப்படியெல்லாம் பண்ணதை பார்த்ததுமே கன்னத்திலே பல்லார்னு ஒரு அறை விடுறாருடா நம்ம ஜேகேக்கு. ஜேகே அதில் கீழே விழுந்துட்டார். இப்போது ஜின் சொல்கிறாரு, ஏன் அவள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது பத்தலையா, இனிமேலும் அவள் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜேகேக்கு வந்து எதுவுமே புரியலை. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பேசும்பொழுதே அவருக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. அவருக்கு வந்து இந்த மெமரி லாஸ் ஆனது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகிட்டுக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பார். பட் இன்னமும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கே தெரியுது. அதுக்கப்புறம் இன்னமும் ஜேகே வந்து ஜின்னுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு என்னை வந்து அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, நான் லைஃப் லாங் அவளுக்கு சர்வெண்ட்டாக கூட இருந்துக்கிறேன், ஏன்னா அவள் என்னோட தங்கச்சி அப்படிங்கிறாரு. தங்கச்சி அப்படிங்கும்போது ஜின்னுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. மறுபடியும் அடிக்கிறாரு அவரை. ஜேகே வந்து என்ன ஆனாலும் சரி, நீ என்னை அடிச்சே கொண்டாலும் சரி, அவள் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னுக்கு இதுக்கு மேலே முடியல, அவன் எங்கேயோ போய் தொலையிட்டோம், ஆனால் நான் உன்னை ஒயன் பக்கத்துலேயே விட மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. அண்ட் இப்படியே டேஸ் போகுதுடா. இப்போ ஜேகே வந்து ஜின்கிட்டையும் மிஸ்டர் கிம்கிட்டையும் ரொம்பவே கெஞ்சி காலில் எல்லாம் விழுந்து அந்த கம்பெனிலேயே ஒரு சின்னதாக ஒரு வேலை வாங்கியிருப்பார். அவங்களுக்கு கொடுக்கவே மனசு இல்லை அப்படின்னாலும் சரி பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டானே அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜேகேவும் அந்த கம்பெனிலேயே ஒரு சின்ன சேலரியில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா டெய்லி நீங்கள் ஜின்னுக்கு லஞ்சு கொண்டு வருவீங்க, அந்த டைமில் உங்களை பார்க்குறதுக்காகவே அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி டேஸ் போகுதுடா. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களும் நல்லாவே படித்து நல்ல ஒரு நாலேஜ், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு இப்போ நாலேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஜின் உங்கள் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொசிஷனுக்கு நீங்களே வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் ஜேகே வந்து உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகணும், ஏன்னா சிஸ்டர் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஜின் வந்து அலோவ் பண்ணல. இப்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு, ஏன்னா ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷனெல்லாம் கிடச்சி நம்ம உயன்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒர்க்கில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே ப்ரமோஷனெல்லாம் வாங்கியிருப்பார். அண்ட் ஃபைனலாக உங்களுடைய பிஏவாகவே ஆகியிருப்பார் ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி உங்களுடைய பிஏவானதில். இதுக்கப்புறம் அவர் உங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணுறாரு. இதுவெல்லாம் பார்த்து ஜின்னுமே ஓகே அவன் திருந்திட்டான் போல் அப்படின்னு நினைக்கிறாரு. அலோவ் பண்ணுறாரு ஜேகேவை உங்கள் பக்கத்தில். ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஜேகேவை பற்றி ஞாபகம் இல்லை, உங்களுடைய பாஸ்ட்டுமே உங்களுக்கு ஞாபகம் வரல. அண்ட் இப்படியே இருக்க உங்களுக்கும் ஜின்னுக்குமே
மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது டேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுடா. ஜேகேவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு அண்ணா அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு டௌரி எல்லாமே டௌரி அரேஞ்ச் பண்ணுறாருடா. உங்களுக்கே தெரியாமல் கொடுத்து விடுறாரு. உங்களுக்கும் அது எதுவும் தெரியல, ஆஃபீஸ் மூலிமா வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் லைஃப்பை ஜாலியாக இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. பட் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரலடா. அண்ட் இன்னும் உங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. அண்ட் ஜேகேவும் முன்னே இருந்ததுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ உங்களை விழுந்து விழுந்து கவனித்து அவரை லிட்ரலி உங்கள் ஓன் சிஸ்டராகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் நீங்கள் அவருடைய ரியல் சிஸ்டர் இல்லை அப்படின்னாலும் உங்களை இப்போது அவர் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றணும் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துட்டாருடா. அண்ட் ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரியை நான் இதோடு முடிக்கிறேன்டா. ஒரு ஹாப்பி எண்டிங்காக அப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்கடா. ஓகே, பை, டேக் கேர்.